அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆயத்தி கிச்சனில் நம்ம முட்டை ஆம்லெட் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளை சாதத்துக்கு. அதோட ஈஸியாக செய்திடலாம். இப்போ நான் 4 முட்டை எடுத்து உடச்சி சேர்க்குறேன். அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் உப்பு முட்டைக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் மிளகுத்தூள், அது கூடவே ஒரு சின்ன டீஸ்பூன் நல்லெண்ணெய், 2 கொத்து கருவேப்பிலை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூட வெங்காயம் பாதி வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், அது சூப்பராக இருக்கும் ஆம்லேட்டுக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது ஃப்ரை ஆகட்டும். சின்ன வெங்காயம் இருந்தால் முழுசாக சேர்த்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ நம்ம ஒரு 10 பல்லு பூண்டை நீளமாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பாதி வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் சாப்பிடுவீங்களா இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் இந்த பச்சை மிளகாவோட வாசனை வரைக்கும் வெளியில் எடுத்துடுவேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். இப்போ தூள் வகையெல்லாம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சின்ன சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் இதோடு சேர்க்கலாம். நம்ம அதிகமாக எண்ணெயும் சேர்க்கலை. இப்போ நல்லா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கொஞ்சம் அது ஃப்ரை ஆகட்டும், அந்த மசாலா வாசனை போக. இந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி ஃப்ரை ஆகட்டும். அதில் தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். முதலே நம்ம சேர்த்துருக்கோம் உப்பு, பார்த்து சேருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 கப் நல்ல சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கொதிக்குது இல்லையா, இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப பெருசாகவும் ஊற்றிடக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்காது. எல்லா பீஸையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துலேயே இது நல்லா ஊறிடும். இந்த கிரேவியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். இப்போ எல்லாம் எடுத்தாச்சு, உப்பு போட்டாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வச்சு கிண்ட வேண்டாம். ஓகே, பார்த்திங்களா, இந்த மாதிரி அந்த கிரேவியில் எல்லாம் மூழ்கிடுச்சு. இது ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு கஸ்தூரி மேத்தி இதை லைட்டாக வறுத்து எடுத்துட்டு இப்போ நான் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் நான் 1.5 குழிக்கரண்டி சேர்க்குறேன். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ இதை மெதுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கிங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதிகமாக வேணாம், அந்த வாசனைக்காக. இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா,
நான் வந்து இந்த கஸ்தூரி மேத்தி வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது 1 டீஸ்பூன் வறுத்துருக்கோம். அதை நல்லா பவுடர் மாதிரி பொடியாக்கி அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சூப்பராக முட்டை ஆம்லெட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. வெள்ளை சாதத்து கூட கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.